சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 9/3/2024 சனிக்கிழமை, மாசி மாதம் 26ஆம் நாள், சதுர்த்தசி திதி இன்று மாலை 6:18 வரை, அவிட்டம் நட்சத்திரம் இன்று காலை 7:55 வரை, அதன் பிறகு சதயம் நட்சத்திரம். இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்கும் தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற துறைகளில் புதிய ஒன்றை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான சாதனைகளை செய்வதற்கு அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்கோ விற்பதற்கோ நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரங்களுக்கு எதிலும் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு சூரியன், சந்திரன், சனி, சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் ஒன்று கூடி வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ராசிநாதனும் இதற்கு துணை கொடுக்கின்ற வகையில் ஒரு 10ஆம் இடத்துல தசம அங்காரகா என்கின்ற அமைப்பில் அவர் உச்ச நிலையில் இருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. ரொம்ப நாளாக எதில் ஒரு மனசுக்குள்ளேயே திட்டம் போட்டு இந்த இடத்துல சாதிக்கணும்னு நினச்சிருக்கிறீங்களோ, இந்த இடத்துல இந்த விஷயத்தில் இப்படிப்பட்ட ஒரு தோன்றல், இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுக்கணும், அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பாதை இப்படி மாறும் என்பதை நினைத்திருக்கின்ற அத்தனை திட்டமிடுதல்களும் இன்றைக்கு பலிக்கின்ற ஒரு நல்ல நாளாக மேஷராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு இன்றைக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. பெற்றவர்கள் உங்கள் மீது ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய அமைப்பு, மாமனார் மாமியாரிடம் பேரெடுக்கக்கூடிய ஒரு நிலை, பிறந்த வீட்டின் பெருமையை புகுந்த வீட்டில் பிரதிபலிக்கக்கூடிய தன்மை என பெண்கள் அனைவருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இந்த நாள் மேஷராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய நல்ல தன்மை கொண்ட நாளாகவே இந்த நாள் அமையும். அண்ணன் அக்காள்கள் உறவு முறை இன்றைக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். அண்ணன் எனக்கு எதுவுமே செய்யலை, அக்கா எனக்கு எதுவுமே செய்யலை, அல்லது இப்போ இருக்கிற சிக்கலில் இவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா நான் கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா வந்திருப்பேன், என்ன ஒரு மாதிரியாக கை நழுவி விட்ட நிலையில் கைவிட்டு விட்டார்கள் என்கின்ற மனக்குறையோடு இருப்பவர்களுக்கு இன்றைக்கு குடும்பத்திடமிருந்து ஆதரவுகள் வரக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே போட்டித் தேர்வுகளில் அடுத்த வாரங்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஒரு பயிற்சி மையங்களில் சேர்றது அல்லது அரசு வேலைக்கு தயாராகிக்கிட்டு இருக்கிறேன், 1 வருஷம் 2 வருஷமாகவே நான் போட்டித் தேர்வு எழுதினாலும் கூட சரியாக செயல்பட முடியல, இந்த மாதிரியான மனக்குறைகளோடு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினருக்கு எந்த தேர்வாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி காண்பதற்கான வழிகாட்டுதல்கள் அடுத்த வாரத்திலிருந்தே கிடைக்கக்கூடிய, நீங்களே நல்லா படித்து உங்களுடைய எதிர்காலத்தை திருப்திகரமாக நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மொத்தத்தில் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல எந்த ஒரு நிலையிலும் உங்களுடைய முயற்சிகள் பலிக்கின்ற நாள் என்பதால் இன்றைக்கு ஆரம்பிக்கின்ற முயற்சியாக இருக்கட்டும், என்றைக்கோ ஒரு நாள் நான் ஆரம்பித்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் அதுக்கான வெற்றிகள் தான் இன்னும் கிட்டையே வரல என்கின்ற குறையோடு இருக்கின்ற அனைத்து தரப்பு மேஷராசிக்காரர்களுக்கும் வெற்றியும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நல்ல நாள் இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இன்றைக்கு ராசிநாதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். கூடவே அவர் ஒரு நிலையில் சூரிய சந்திரர்கள் அமாவாசை நிலையில் ஒருங்கிணைந்த நிலையில் அவங்க கூட இருக்கிறாங்க. கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய தனித்திறமையை வெளிப்படுத்த முடியாத நிலைமையில் இருக்கக்கூடிய, அப்பா செய்கிற தொழிலை தாங்க நான் செய்கிறேன், அல்லது அப்பா அமைச்சு கொடுத்ததை செய்கிறேன், ஆனால் என்ன நம்பி தனியாக விடாமல் என்னுடைய இடுப்பில் ஒரு கயிறை கட்டி இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் பின்புறம் அந்த பெரியவர்கள் தான் இருக்கிறாங்க, இவருடைய வெற்றிக்கு அதுதான் காரணமாக இருக்குமோ என்பது போல என்னுடைய தனித்திறமையை வெளிக்காட்ட முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு நல்ல மாறுதல்கள் ஏற்படக்கூடிய, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பெரியவர்களோ மற்றவர்களோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மாற்றமுள்ள முன்னேற்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்கள் உங்களுடைய திறமையை இப்போது அப்படியே வெளிப்படுத்தி காட்டக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை கொடுக்கும். அதிலும் குறிப்பாக சமூக ஊடகங்களில் சாதிக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் இணையத்தின் மூலமாக ஒரு இன்டர்நெட்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருக்கு இல்லையா. இந்த இன்டர்நெட் மூலமாக சாதிக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், பெரிய பொருள், லட்சங்கள்லாம் எனக்கு பத்தாதுங்க, ஆயிரங்கள்லாம் பத்தாதுங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் என்கின்ற ஒரு நியாயமான ஆசையை கொண்டு
இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் அதிர்ஷ்ட கதவு திறக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு வழிகள் தெரியக்கூடிய, அந்த வழிகளை நீங்கள் சரியாக கண்டறிந்து அந்த வாய்ப்புகளை நீங்கள் முழுமையாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு இன்றைக்கு ஆண்களினால் உதவிகள் இருக்கும். சில நேரங்களில் நினைப்போம் இல்லையா, இந்த ஆள் உதவியே செய்ய வேண்டாங்க, உபத்திரவம் செய்யாமல் இருந்தால் போரும் நினைப்போம் இல்லையா, அது மாதிரியான அமைப்புகள் இல்லாமல் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல அண்ணன், தம்பி, தந்தை போன்ற உறவுகள், ஆண் உறவுகளின் மூலமாக, ஆண் நட்புகளின் மூலமாக பெண்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் நல்ல அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதை நீங்கள் அப்படியே இந்த வாரத்திலேயே முழுமையாக உபயோகப்படுத்தி கொண்டு முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. மிதுனராசிக்காரர்களுக்கு தர்மஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல இன்றைக்கு 4 கிரகங்கள் கூடியிருக்கக்கூடிய ஒரு கலப்பு பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ஒரு 40 வயது கடந்தவர்களுக்கு அப்பாவுடைய ஆரோக்கியம் பற்றிய கொஞ்சம் கவலைகள் இன்றைக்கு வரும். அப்பா திடீர்னு ஒரு மாதிரியாக தடுமாறுகிறாரே, அல்லது வயதாகி கொண்டே போகிறது, இன்னும் எத்தனை நாளைக்கு நல்ல ஆரோக்கியமாக இருப்பார் என்பது போன்ற கவலைகள் ஒருபுறம் இருந்தாலும் கூட தந்தை வழி சொத்துக்களில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சில வில்லங்கங்கள் இன்றைக்கு விலகக்கூடிய நாள், அல்லது அப்பாவுக்கு உங்கள் மேலே இன்றைக்கு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சந்திரன் அமாவாசை யோகத்தில் இருந்தாலும் கூட அங்கே சுக்கிரனோடு இணைந்திருப்பதால் தாய் தந்தை விஷயங்களில் இதுவரைக்கும் என்னென்ன நிலைகளில் ஒரு கஷ்டத்தை அனுபவித்தீர்களோ, அம்மாவின் பேரில் தொழில் ஆரம்பித்திருக்கிறேன், அம்மா கொடுத்த வீடை வச்சு ஒரு தொழில் ஆரம்பித்தேன், அது சரியாக இல்லை, அந்த வீட்டு கடனை கட்ட முடியுமான்னு தெரியல, அந்த டியூவை கட்ட முடியுமான்னு தெரியல, பண வரவு சீராக இல்லை, எதையுமே ஒரு நல்ல விதமாக அனுபவிக்க முடியவில்லை, ஒரு நாள் ஒரு வரவு இன்னொரு நாள் வரவே இல்லாமல் ஏற்ற இறக்கங்கள் மாதிரியான வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாதமானால் இதுதான் உங்களுடைய நிரந்தர வருமானம் என்கின்ற அளவிற்கு ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரத்திலேயே இந்த பலன் மிதுன ராசிக்காரர்களுக்கு முழுமையாக நடக்கும். சிறு குழந்தைகளின் மேலே கவலைகளை கொண்டிருந்தவர்கள், அல்லது புத்திர பாக்கியம் ஏற்படவில்லையே என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு நல்ல மருந்துகள், நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய சூழல், இன்றைக்கு மருத்துவரிடம் போவதன் மூலமாக இன்றைக்கே நல்ல விதமான பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் நிறைவேற இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்பு என இளைஞர்களுக்கும் நடுத்தர வயதினருக்கும் நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே சொந்த ஊரிலிருந்து எந்த விதமான தகவல்களும் நன்றாக இல்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு சொந்த ஊர் பற்றிய நிகழ்வுகள் நன்றாகவே இருக்கும். 50 வயது 60 வயது கடந்தவர்களுக்கு இன்றைக்கு தெய்வ திருப்பணி செய்யக்கூடிய வாய்ப்புகள், சிலருக்கு தவம், தியானம் போன்ற யோகா போன்ற அமைப்புகளின் மீது ஈடுபாடுகள் வரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது இன்று. கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 8இல் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டம நாள். இன்றைக்கும் நாளைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். கூடுதலாக இன்றைக்கு அமாவாசை என்கின்ற அமைப்பில் ஒரு மாதிரியான ஒளியற்ற நிலையில் இருப்பதால் மனம் சற்று சங்கடப்படக்கூடிய சில நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நாளாக இன்றும் நாளையும் அமையும். அதே நேரத்தில் வாழ்க்கை, வேலை, தொழில் போன்றவைகளை முற்றிலும் புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவையும் எடுக்க தேவையில்லாமல் கொஞ்சம் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக, ஒரு விதமான பரபரப்பான நிலையில் மனம் இருக்கும் என்பதால் யாரிடமும் விரோதத்தை கொள்ளாமல் ஒரு நிலையில் சொற்களில் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் சந்திராஷ்டமமாக இன்றைக்கி நாளைக்கு இப்படித்தான் நடக்குமா பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கிரகங்கள் ஒரு நிலையில் சாதகமான சூழ்நிலையில் தான் கடகராசிக்கு இருக்குது. 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால் ஒரு நிலையில் பணவரவு இன்றைக்கும் நாளைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆகவே பணத்தின் மூலமாக குடும்பத்தில் வரக்கூடிய சில பிரச்சனைகள், மனக்கலக்கமான ஒரு தொழில் வேலை அமைப்புகளில் கிடைக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து கொள்ளுகின்ற ஒரு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. மதியம் 2:30 மணிக்கு பிறகு மாற இருக்கின்ற சில கிரக சூழ்நிலைகளின் மூலமாக நல்லவைகள் உங்களுக்கு எண்ணங்களாக வரக்கூடிய அமைப்பு, அவைகளை அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஒரு தகுதியான அமைப்புகள் சிலவருக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு தூர போய் வேலை செஞ்சால் என்ன, வேறு மாவட்டங்களுக்கு போகலாமா, வேறு மாநிலத்திற்கு போகலாமா, அல்லது வெளிநாட்டிற்கு போகலாமா என்கின்ற எண்ணங்கள் இன்றைக்கு உருவாகி அதன் மூலமான சில நல்லது கெட்டதுகளை மனம் அலசக்கூடிய தன்மைகளும் இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும், குறிப்பாக கிழக்கு நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்
நாடுகளில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற நாடுகளில் இன்றைக்கு ஏதேனும் வளர்ச்சிக்கான ஒரு வித்து கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமையும். வீடு வாங்குவதை அப்படியே தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு வந்திருக்கிறேன், அல்லது ஒரு நிலையில் வீட்டை வாங்கிட்டு ரொம்ப சிக்கல் படுறேன், சொந்த வீடு வச்சிருக்கிறேன்னு தான் பேர், உள்ளுக்குள்ளே ரசஞ்சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், அதோடைய டியூ கட்ட முடியல, இந்த மாதிரியான ஒரு பொருளாதார பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய தூர தேசங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இப்போது இருக்கின்ற இடங்களிலேயே நிலைத்த வேலை, நிலைத்த வருமானம் வரக்கூடிய தொழில்கள் அடையாளம் காட்டப்படக்கூடிய இந்த மாதத்திலேயே பிரச்சனைகள் அத்தனையும் தீரக்கூடிய ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கு அஸ்திவாரம் போடக்கூடிய ஆரம்ப நாளாக அமைந்திருக்கிறது கடகத்தினர் எல்லோருக்கும் இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய கலத்திரஸ்தானத்தில் இன்றைக்கு 4 கிரகங்கள் சூரியன், சந்திரன், சுக்கிரன், சனி ஆகிய 4 கூடியிருக்கின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பொதுவாகவே 7ஆம் இடத்துல சனி இருக்கும்போது கணவனை பற்றியோ அல்லது மனைவியை பற்றியோ வாழ்க்கை துணை பற்றியோ ஒரு சின்ன கவலை வந்துடும். கணவருடைய உடல்நிலை சரியில்லையோ, மனைவியோட உடல்நிலை சரியில்லையோ, அல்லது மனைவிக்கு நமக்கு தெரியாமல் அவருக்கு அண்ணன் தம்பிங்களுக்கு எதையாவது ஒரு இதை செய்கிறாரோ, நம்மக்கிட்ட சொல்லாமல் குடும்பத்தில் ஏதாவது ஒன்று செய்கிறாரோ, அல்லது அண்ணன் தம்பிகளுக்கு உதவுகிறாரோ, அல்லது கணவனுக்கு நமக்கு தெரியாமல் அவங்களுடைய பிறந்த வீட்டு அமைப்புகளில் ஏதாவது இந்த அம்மா செய்தோ, இந்த மாதிரியான ஒருவரின் பேச்சில் ஒருவரின் மீது நம்பிக்கை இல்லாத சில சூழல்கள் கடந்த காலங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்து வந்திருந்த நிலைமையில் இன்றைக்கு கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஒருவருக்கொருவர் நாம் தான் என்ன எல்லாத்துலேயும் நம்ம குடும்பம் தான் முதன்மையானது, நீயும் விட்டு கொடுக்கக்கூடாது, நானும் விட்டு கொடுக்கக்கூடாது என்பது மாதிரியான கணவன் மனைவியிடையே ஒரு இணக்கமான உறவு சுக்கிரனின் 7ஆம் இட இருப்பின் காரணமாக வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதே போலேயே இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு நட்புகள் அல்லது உறவுகள் புதிதாக வரக்கூடிய நல்ல நாளாக, வாழ்க்கை துணை இன்னார்தான் என்பதில் சில தெளிவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு புதிய நட்புகள் ஏற்படும். இந்த புதிய நட்பு வேறொரு இனத்துக்காரராக, வேறொரு மொழி பேசக்கூடியவராக, அல்லது உங்களுடைய மதத்தை சாராதவராக இருக்கக்கூடிய ஒரு இனம் தெரியாத புதிய நட்பு உருவாகி அதன் மூலமாக எதிர்காலம் நல்ல விதமாக அமையக்கூடிய சூழல், அவரிடமிருந்து ஒரு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஆகவே இன்று மாலை 5 மணிக்கு பிறகு நடக்கக்கூடிய சில சம்பவங்களில் சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே வாழ்க்கை நிலை கொள்வதற்கான சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் என்பதால் ஒரு முற்றிலும் வரவேற்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. கூட்டு தொழில் எண்ணங்களும் இன்றைக்கு சிலருக்கு வரும். அவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய யோக பலன்கள் இருக்கும். பொதுவாகவே பொதுநலம் மிக்கவர்களாக இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு அதிகார பதவிகள் கிடைப்பதற்கான ஆரம்ப அமைப்புகளும் இப்போது உருவாகும். ஒரு தலைமை பதவியில் இருப்பவர்களுடைய ஒரு நெருக்கமான பார்வை இன்றைக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் அனைவருக்குமே பட்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஒரு அமைப்பு, அல்லது இவருக்கு இந்த பொறுப்பை கொடுப்பதன் மூலம் இவர் நன்றாக செய்வார் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு உங்கள் மேல் உரியவர்களுடைய பார்வை பெற்று அதற்கான ஆரம்பங்கள் உருவாகக்கூடிய ஒரு அனைத்தும் எல்லாம் சிறப்பாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைந்திருக்கிறது சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு அபாரமான நல்ல நாள் இன்றைக்கு. சூரியனும் சனியும் 6ஆம் இடத்தில் ஒன்று சேர்ந்திருப்பது ஒரு நிலையில் பாபத்துவம் தான் என்றாலும் கூட அவர்கள் இருவருக்கும் இடையே சுக்கிரன் இருப்பது இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய யோக பலன்களை செய்யக்கூடிய அமைப்பு. எதிர்ப்புகள் விலகும். இதுவரைக்கும் உங்களை எதிரியாக நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, உங்கள் மேலே பொறாமைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், பின்னால் கோல் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம நண்பர்கள் மாதிரியே நமக்கு முன்னாடி நடிச்சுட்டு பின்னாடி போய் இவருக்கு என்ன தெரியும், இவர் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்பது மாதிரியான உங்களின் மேல் பொறாமையின் காரணமாக உங்களின் மேல் கோல் சொல்பவர்கள் அனைவரும் இன்றைக்கு உங்களுடைய திறமைகளை பார்த்து, உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்த்து கொண்டு உங்களை நட்பு பாராட்ட உங்ககிட்ட வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அலுவலகத்தில் கூட இந்த வாரத்திலேயே உங்களுடைய எதிர்ப்புகள் விலகக்கூடிய அமைப்பு. குறிப்பாக மேலதிகாரி கூட டிஸ்டர்பே ஆகிக்கிட்டு இருந்தவங்க, நான் என்ன சொன்னாலும் இவர் இப்படித்தான் செய்கிறாரு, அதிலும் அதை விட மிக மிக முக்கியமாக நம்மை விட திறமை குறைவானவர் மேலதிகாரியாக வந்திருக்கிறார், இவர்கிட்ட எப்படி எடுத்து சொல்லி புரிய வைப்பது என்பது போன்ற ஒரு கடுமையான பணி அழுத்த சூழலில் இருந்த ஆண் பெண் இருபாலான கன்னிராசிக்காரர்கள் அனைவருக்குமே மேலதிகாரி மாற்றலாவது அல்லது அவர் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடியது, உங்களுடைய திறமையை பார்த்து உங்களுக்கு கீழே பணிந்து வரக்கூடிய சூழல்கள் அத்தனையும் இந்த வாரத்திலேயே நடக்கக்கூடிய மிகச்சிறந்த 6ஆம் இடத்தின் நற்பலன்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமீப காலத்தில் ஒரு 4-5 மாத காலத்திற்குள் வேலை போன கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்ததை விட ஒரு நல்ல வேலை, கூடுதல் சம்பளம், கூடுதல் பதவி அமைப்புகளோடு இந்த வாரத்திலேயே வரும் திங்கட்கிழமைக்கு மேல் கிடைக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்புகள் உருவாகக்கூடிய
ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. 60 வயது மேற்பட்டவர்களுக்கு இளைஞர்களை பார்த்து ஆனந்தம் தரக்கூடிய நல்ல சம்பவங்கள் இப்போது நடக்கும். பெண்ணுக்கு திருமணம் செய்வது அல்லது ஆணுக்கு வேலை போன்றவைகள் கிடைப்பது அல்லது பெண்ணிற்கே நல்ல தொழில் வேலை அமைப்புகள் உருவாகுது. பிள்ளைகளை பார்த்து சந்தோஷம் இருக்கக்கூடிய தன்மை, நம்முடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்கின்ற எண்ணம், கடன் சிக்கல்கள் அனைத்தும் படிப்படியாக குறையும் என்கின்ற நம்பிக்கை போன்ற அனைத்து நல்லவைகளும் ஏற்படக்கூடிய மாற்றமுள்ள நாளாக அமைந்திருக்கிறது. கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு பூரணமான அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். 9, 10, 11ஆம் அதிபதிகள் எல்லாருமே இன்றைக்கு வலுத்திருக்கின்ற மிகச்சிறப்பான நாள். குறிப்பாக சொல்லப்போனால் 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இன்றைக்கு அமாவாசை அமைப்பில் இணைந்து லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அங்கேயே ராசிநாதனும் இருக்கிறார். என்னங்கய்யா நடக்கும்? வேலை தொழில் போன்றவைகளில் இதுவரைக்கும் லாபமே இல்லை, எனக்கு அதிர்ஷ்டமே கிடையாதுங்க. இன்னொருத்தர் இதே வேலையை செய்கிறார், அவருக்கு ஆயிரக்கணக்கில் சம்பாத்தியம், லட்சக்கணக்கில் வருமானம் கிடைக்குது. ஆனால் எனக்கு நூற்றுக்கணக்கில் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதே வேலையை அதை விட நான் நல்லா செய்கிறேன், ஆனால் எனக்கு என்னமோ நான் என்னமோ அதிர்ஷ்டக்கட்டையாக இருக்கிறேன் என்பது போன்ற வெளியில் சொல்ல முடியாத சில வேதனைகள் இருக்கு இல்லையா? இதை போயா வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது? பார்ப்போம், பகவானை மட்டும் கும்பிடுவோம். இந்த மாதிரியான எண்ணங்களில் தன்னைத்தானே மனம் தேற்றி கொண்டு இருக்கின்ற அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் நீங்களும் அதிர்ஷ்டசாலிகள் தான் என்பதற்கான சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 5, 11ஆம் இடங்கள் இன்றைக்கு ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டு சுபத்துவமாக இருக்கக்கூடிய இந்த நாளில் பெண்களின் மூலமான நல்ல வருமானங்கள், அவர்களிடமிருந்து நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல் அவரவருடைய வயதிற்கேற்றார் போல கிடைக்கும். அதிகம் பெண்கள் வேலை செய்கின்ற இடங்களில் குறைந்த அளவிற்கு ஆண்கள் பணிபுரியக்கூடிய சூழல்களில் இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவருக்குமே பெண்களின் மூலமான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெண்கள் மட்டுமே பிரத்யேகமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஆடை அணிகலன்கள், இந்த ஃபேன்சி ஸ்டோர்னு சொல்கிறோம் இல்லையா, பெண்களுடைய ஜிமிக்கி போன்ற அமைப்புகள் அல்லது பெண்களுடைய ஆடைகள் போன்றவைகளை தயாரிப்பவர்கள் விற்பவர்களுக்கு இன்றையிலிருந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பொருளாதார முன்னேற்றம், லாபங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, தொழில் வளர்ச்சிக்கான முதலீடுகள் கடனாக கிடைக்கக்கூடிய தன்மை, அந்த கடனை அல்லது ஏற்கனவே வாங்கின கடனை கூட மாதாந்திரமாக அப்படியே நல்ல முறையில் தவணை கட்டக்கூடிய அளவிற்கு ஒரு நிறைவான நிரந்தரமான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தூரத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளிடமிருந்து இன்றைக்கு நல்ல தகவல்கள் வரும். வெளிநாட்டிற்கு குழந்தையை அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம், வெளி மாநிலத்திற்கு போய் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம், தானே சமைச்சு தானே சாப்பிட்டு எப்படித்தான் குழந்தை சமாளிக்குதோ தெரியவில்லையே என்கின்ற கவலைகளில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கார பெற்றோர்கள் அனைவருக்குமே இன்றைக்கு தூர இருக்கின்ற குழந்தைகளிடமிருந்து நல்ல தகவல்கள், அவர்கள் மீது நம்பிக்கை, ஏதேனும் ஒரு நிலையில் இளைஞர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்கின்ற ஒரு எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய ஒரு சுபமான நாளாகவே அமைந்திருக்கிறது துலாத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய நல்ல யோகம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள். இன்றைக்கும் நாளைக்கும் இந்த யோகம் நீடிக்கும். அதாவது சூரியனும் சந்திரனும் அமாவாசை யோகத்தில் 4ஆம் இடத்தில் இணைஞ்சு 9, 10 கூடியவர்கள் இணைந்திருப்பதால் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம். ஐயா, இந்த யோகத்தினால என்ன பலன்கள் இன்றைக்கி நாளைக்கும் கிடைக்கும் அல்லது இதனை எடுத்து என்ன நல்லபடியாக நடக்கும்னு பார்த்தா, கடந்த காலங்களில் நஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்த தொழில் வியாபார அமைப்புகள் இனிமேல் லாபத்துக்கு போகக்கூடிய அமைப்புகள். ஒரு வியாபார அமைப்பாக இருக்கட்டும், என்ன துறையில் இருக்கிறீங்களோ, இல்லைங்க நான் வியாபாரம் பண்ணலை, விவசாயம் பண்ணுறேன், ஒரே ஒரு தறி வச்சுருக்கிறேன் அல்லது ஒரு பால் மாடு வைத்திருக்கிறேன், இது போன்ற எளிய நிலைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இன்றிலிருந்து நல்ல வியாபாரம், விவசாயம், தொழில்துறை முன்னேற்றம் போன்றவைகள் ஓரளவிற்கு வருமானத்தோடு கிடைக்கக்கூடிய அந்த யோகம் இன்றிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்படியே படிப்படியாக ஐயா இன்னைக்கே எல்லாம் நடந்துருமா, என்னுடைய பிரச்சனைகள் இன்றைக்கே எல்லாம் முடிஞ்சிருமா? கண்டிப்பாக முடியாது. சர்வேஸ்வரனே இறங்கி வந்து நம்முடைய பிரச்சனைகளை தீர்த்தாலும் அதற்கு மேலாக பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலைமைகளில் தானே சில பேர் இருக்கிறோம். அதுபோன்ற ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய எளிமையான விருச்சிகராசிக்காரர்களுக்கு கூட இன்றிலிருந்து அப்படியே படிப்படியாக வேலை தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு வீடு யோகம் வருகிறது. அதாவது இருக்கிற இடத்துல ஒரு சிறிய குடிசையாவது கட்டிவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு அதற்கான ஆரம்பங்கள், வீட்டு மனை வாங்குவதற்கான சில அமைப்புகள் அல்லது ஏற்கனவே
வீட்டை அடமானம் வைத்துவிட்டு கலக்கத்தோடு இருக்கிறது. வீட்டை மீட்க முடியுமா, ஒரு தொழிலை தெரியாமல் போய் ஆரம்பித்து வச்சிட்டோமே, ஆக்டபஸ் மாதிரி கடலில் கரைத்த பெருங்காயம் போல் சில நிலைகளில் பணம் போய்கொண்டே இருக்கிறதே, வீடு முழுகி விடுமோ என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே நல்ல விதமாக வீட்டை மீட்டெடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அம்மாவை பற்றிய சில நல்ல விஷயங்கள் இன்றைக்கு விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஏற்படும். தாய் என்கின்ற தெய்வம் இன்னும் சிறிது நாட்களுக்கு நம்முடன் இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும் என்கின்ற அமைப்பும், அம்மாவிடமிருந்து சில விதமான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள். இன்றைக்கு அம்மா கிட்ட ஏதேனும் உங்களுடைய வயதிற்கேற்றாற் போல அனுமதி பெற வேண்டும் எனில் இன்றைக்கு அவர் நல்ல மூடில் இருப்பார். ஆகவே அவர்கிட்ட இருந்து ஒரு அனுமதியை பெறக்கூடிய விருச்சிகராசிக்கார இளைய பருவத்தினர் அனைவருக்குமே கிடைக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோக நாளாகவே அமைந்திருக்கிறது. விருச்சிகத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்ப மேன்மையும் சகோதர நன்மையும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாள் இன்னைக்கு. இதுவரைக்கும் குடும்பத்தார் ஒரு பக்கம், கிழக்கில் ஒரு பக்கம், மேற்கில் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்து கிடந்த அத்தனை நிலைமைகளும் இன்றிலிருந்து அப்படியே படிப்படியாக மாறும். 3ஆம் இடம் ஒரு நிலையில் முயற்சிகளை பலிக்கக்கூடிய தன்மை மற்றும் இளைய சகோதரர்கள், ஒரு மூத்த அண்ணன் அக்காலாக பிறந்திருக்கிறீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இன்றைக்கு தம்பி தங்கைகள் மேலே திடீர்னு ஒரு காலைல 11 மணிக்கு மேலே ஒரு ஞாபகம் வரும். தம்பி இப்படி இருக்கிறானே, தங்கச்சி இப்படி இருக்கே, அல்லது சமீபத்தில் திருமணம் செய்து கொடுத்த தங்கையின் வாழ்வு அப்படி ஒன்றும் பெரிய சிறப்பாக இல்லை போல தகவல்கள் வருதே, தங்கச்சி உண்மையைத்தான் சொல்கிறாளா இல்லையா, எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுருவோம், அம்மா மனசில் என்ன வச்சுருக்கிற, எதாக இருந்தாலும் அண்ணங்கிட்ட அக்கா கிட்ட சொல்லு என்பது மாதிரியான இளைய சகோதரர்களிடம் சற்று மனம் விட்டு பேசி அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து கொண்டு அதனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மூத்த அண்ணனும் அக்காவும் அப்பா அம்மாவுக்கு சமம்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பெரியவர்கள் இன்றைக்கு நிரூபிக்கின்ற நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு இன்றைக்கு ஒரு நல்ல அறிமுகம் கிடைக்கும். உங்களை விட ஒரு உயரத்தில் இருக்கக்கூடியவர், ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம், அல்லது ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு சமமானவராக இருந்தாலும் கூட உங்களுக்கு நல்லது செய்யணும் என்கின்ற ஒரு நிலைத்த எண்ணம் கொண்டவராக இருக்கக்கூடியவருடைய அறிமுகம் இன்றைக்கு கிடைக்கும். அந்த அறிமுகத்தின் மூலமாக பலரது வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரியாக மாறக்கூடிய சில சூழ்நிலைகள் நல்ல விதமாக ஏற்படக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாட்களாக தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களில் சினிமாவில் ஜெயிக்கணும், தொலைக்காட்சியில் வரணும், பத்திரிகை துறையில் வரணும், எழுதி புகழ் பெற வேண்டும், அல்லது எப்படியாவது புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இன்றைக்கு அதற்கான வழிகாட்டுதல்கள், ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து கதவு தட்டும் அப்படின்னு இன்றைக்கி சொல்லிடலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு. இது நாள் வரைக்கும் நான் தேடி போனால் கூட வாய்ப்பு கிடைக்கவே இல்லைங்களையா அப்படின்றவங்களுக்கு இன்றைக்கு மாலை 6 மணிக்கு உள்ளாகவே ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு நல் வாய்ப்பு கிடைத்து அந்த வாய்ப்பை நீங்கள் முழுமையாக உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை. கடந்த காலத்தில் தான் தெரியாதனமாக இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு வந்திருக்கேன்னு தெரியாமல் அதை விட்டுட்டேன், ஆனால் இனிமேல் வரப்போகின்ற வாய்ப்பை ஒரு மாதிரியாக பிடித்து கொள்வேன் என்கின்ற எண்ணத்தில் காத்திருக்கின்ற அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. சிலருக்கு திருமணம் போன்ற அமைப்புகள் இன்றைக்கு அடையாளம் காட்டப்படும். அதிலும் குறிப்பாக வருகின்ற கார்த்திகை மாதத்திற்குள் திருமணம் நடந்து விடுவதற்கான அச்சாரமான சில விஷயங்கள், அறிமுகங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு நிம்மதிகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையும். எங்கே பணம் எங்கே பணம்னு தேடியது போக தோ இருக்கிறது இங்கே பணம் இங்கே பணம் என்பது போன்ற சில நிகழ்வுகள் இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு, அதிலேயும் குறிப்பாக 35 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பொருளாதார பற்றாக்குறை அப்படியே தீரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். பெண்கள் அனைவருக்குமே இன்றைக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குங்க. கணவரை பற்றியும் குழந்தைகளை பற்றியும், இவருக்கு வேலை கிடச்சிருச்சு அல்லது இவருக்கு வேலை கிடைக்க போகுது, இவருடைய தொழில் அமைப்புகள் இனிமே நஷ்டத்தில் போகாது, இதுவரைக்கும் இந்த மனுஷன் செஞ்ச முயற்சி எல்லாமே இனிமே ஒரு நிலையில் நம்மை காப்பாற்றும் என்கின்ற ஒரு நிம்மதியான பெருமித உணர்வுகள். கணவனை பற்றியும் குழந்தைகளை பற்றியும், படிக்காத குழந்தை கூட பரவாயில்லை, இந்த வருஷம் பரீட்சையில் மார்க் எடுத்து விடுவான், முன்னை போல இவன் இல்லை இப்போது என்பது போன்ற மகர ராசிக்கார குடும்பங்கள் எல்லாத்திலுமே ஓரளவுக்கு நல்ல நிம்மதிகள் வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 2024ஆம் ஆண்டு பிறந்தது அப்படி ஒன்றும் பெரிய சேதத்தை கொடுத்துடலை அப்படின்னு தான் உண்மையை சொல்லுவேன். பெரும்பாலான மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்த சோதனைகளிலிருந்து நீங்கள் படிப்படியாக மீண்டு வரக்கூடிய அளவிற்கு எதில் பாதிக்கப்பட்டீங்களோ, வேலையிலையா, தொழிலையா, குடும்பத்திலையா, ஒரு நிலையில் ஆரோக்கியத்திலையா, கடன்லையா, இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் மெதுமெதுவாக விலகக்கூடிய சில நற்சம்பவங்கள், சில நல்ல தூண்டுதல்களுடன் கூடிய சில விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கின்ற முதன்மை நாளாக
நாளாக இந்த நாளை சொல்லலாம். இந்த வாரத்திலேயே பணவரவு கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்துல 4 கிரகங்கள், அதிலும் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய ராஜயோகாதிபதி கிரகம் தன வீட்டில் அமர்ந்திருப்பது ஒரு நிலையில் பணத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு, அல்லது பணம் எந்த இடத்துல கிடைக்கும், ஏற்கனவே பணம் இழந்தது கூட திரும்ப வரக்கூடிய அமைப்பு. ஒருத்தர்கிட்ட வேலை வாங்கி தரேன், அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் ஒரு தொழில் வச்சு கொடுங்க, ஒரு அட்வான்ஸ் கண்ணு கொடுத்தேன், ஒரு வீட்டுக்கு கொடுத்தேன், இந்த மாதிரியான என் கையை விட்டு போன பணம் திரும்ப வரவே வராதா, அல்லது எனக்கும் பணத்துக்கு ராசியே இல்லையா, இப்படி கொடுத்தவங்க எல்லாம் என்னை ஏமாத்துறாங்களே, நான் ஒரு நல்ல நிலைமை நல்ல எண்ணத்தில் தானே கொடுத்தேன், ஆனால் அவங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே என்ற மாதிரியான ஒரு பண சிக்கல்களில் இருக்கக்கூடிய அனைத்து வயது மகர ராசிக்காரர் இருபாலாருக்குமே இன்றைக்கு ஓரளவிற்கு பணப்பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பணப்பிரச்சனைகள் தீர்ந்தாலே மனப்பிரச்சனைகளும் தீர்ந்துடும் இல்லையா? ஆகவே நிம்மதிகள் வரக்கூடிய, எல்லா பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கின்ற ஒரு சுபமான நாளாக அமைந்திருக்கிறது மகரத்திற்கு இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசியிலேயே சந்திர சனி சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நாள். இன்றைக்கு குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோக நாள். ஏற்கனவே உண்மைத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களும் நீங்கள் நடிக்க தெரியாமல் நிறைய குழம்பி இருப்பீங்க. இப்படி பண்ணுறதா அப்படி பண்ணுறதா, நமக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி முகத்தில் அடித்தார் போல சொல்ல தெரியல, அல்லது உள்ளத்தில் ஒன்று வைத்துக்கொண்டு உதட்டில் ஒன்று பேச தெரியாத ஆளாக இருக்கிறோமே, இந்த மாதிரி தன்னைத்தானே நொந்து கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் சில பல நிலைகளில் அனைத்து அமைப்புகளுக்கும் விடைகள் தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். யார் நல்லவர் யார் கெட்டவர், எவருடைய சொந்தக்காரர், எந்த சொந்தக்காரர் இதை செய்தார், அல்லது இவர் இப்படி நடிக்கிறாரா அவர் இப்படி நடிக்கிறாரா என்பது போன்ற சில அத்தனை அமைப்புகளிலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய, பிறரை அடையாளம் கண்டுகொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எண்ணம் இன்னைக்கு ரொம்ப தெளிவாகவே இருக்கும். இதை செய்தால் இப்படி இருக்கும், இன்றைக்கே பலன் கிடைக்கலன்னா கூட அடுத்த வருஷம் நமக்கு பலன் கிடைக்கும். 2024 ஒரு சோதனையான ஆண்டு போலத்தான் தெரிகிறது, ஆனால் 2025 எந்திரிச்சிடலாம் என்கின்ற சில நம்பிக்கைகள் அவிட்ட நட்சத்திரத்திற்கும் சதய நட்சத்திரத்திற்கும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைகிறது. ஜென்ம நட்சத்திரத்தில் சனி போய்கிட்டு இருக்கும்போது அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போலவும் இருப்பிடம் தகுதிக்கேற்றார் போலவும் ஒரு மாதிரியான குழப்ப நிலைகள் ஏற்பட வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதி. அது இப்பொழுது பெரும்பாலான சதய நட்சத்திரக்காரங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. வேலை நன்றாக இல்லை, அல்லது திருமண விஷயங்கள் நன்றாக இல்லை, எதை மிகப்பெரிய அளவில் நம்பினோமோ, எதன் மீது அதிக பாசத்தை வைத்திருந்தோமோ அதுதான் நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்குது, அங்கே தான் நமக்கு சிக்கல் இருக்குது என்பது மாதிரியான சில குழப்பங்கள் இப்போது இளைய பருவத்தினருக்கு அதிகமாக இருக்கின்றன. அவர்கள் எல்லாருக்குமே அடுத்த 3 மாதங்களில் தீர்வுகள் வருவதற்கான சில பல மனமாற்றங்கள், சிலருடைய எண்ண அமைப்புகள் அப்படியே உங்கள் சார்பில் நல்ல விதமாக மாறக்கூடிய சில அமைப்புகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். தூரத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக மேற்கே இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள், அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே வேலை தொழில் அமைப்புகளில் நிரந்தரமான போக்கு அல்லது நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாகவே இந்த தினம் அமைந்திருக்கிறது. பெண்களுக்கு இன்றைக்கு ஒரு மாதிரியான ஆறுதலான தினமாக கூட சொல்லலாம். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு கணவரிடமிருந்து உங்களுக்கு அனுசரணையான போக்கு, பிள்ளைகளை பற்றிய நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே அமைந்திருக்கிறது. குழப்பம் தீர்கின்ற நாளாக அமையும் இன்றைக்கு கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும். மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கை, சூரியன் சந்திரன் சுக்கிரன் சனி. ஏற்கனவே விரயச்சனி நடந்து கொண்டிருக்கிறது. சிலருக்கு சுப விரயங்களும் பலருக்கு அசுப விரயங்களும் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். என்னங்கய்யா இப்படி இரட்டை பலனாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, அவரவருடைய ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு செலவுகள் செய்தே ஆக வேண்டும். ஆனால் எப்படிப்பட்ட செலவுன்றது அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு படியாக இருக்கும். சுப செலவுகள்னால் என்ன? எதிர்காலத்திற்கு தேவைப்படுகின்ற ஒரு வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, அல்லது வீட்டிற்கு ஒரு பொருள் வாங்குவது, குழந்தைகளுக்கு ஏதேனும் செய்து கொடுப்பது என்பது போன்ற அமைப்புகள் அத்தனையும் இன்றைக்கு மனம் ஓடும். சிலருக்கு இன்றைக்கு குழந்தைகளுக்கு இதை இன்றைக்கே செய்து வைத்துட்டால் என்ன, அவருடைய கல்வி கட்டணத்திற்கு தேவையான ஒரு பொருளை இன்றைக்கு ஒரு முதலீடாக பண்ணிட்டா என்ன என்பது மாதிரியான தன்னுடைய கையை விட்டு பணமோ பொருளோ போவதன் மூலம் எதிர்காலத்தில் அது பல மடங்கு திரும்பி வருவதற்கான சில ஆதார அமைப்புகளை நீங்கள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 60 வயது மேற்பட்டவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படக்கூடிய நாள். அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஒரு மாதிரியான சின்ன ஒரு ஜலதோஷம், காய்ச்சல், தலைவலி அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் இனம் புரியாத சில வழிகள் இருக்கிறது என்று பெரியவர்
பெரியவர்கள் சொன்னால் இளையவர்கள் அதை அலட்சியப்படுத்தாமல் இன்றைக்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மருத்துவ பரிசோதனைக்கு கூட்டிகிட்டு போக வேண்டிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு மருத்துவ செலவுகள் என்று சொல்லப்படக்கூடிய அசுப செலவுகள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. எப்படி இருந்தாலும் செலவு பண்ணித்தானே ஆகணும். வருகின்ற வருமானத்தை அப்படியே பையில் அமைக்கி வைத்துவிட்டு இல்லை வீட்டுக்குள்ளே எங்கேயாவது பதுக்கி வைத்துவிட்டு மனிதன் வாழ முடியாது இல்லையா? ஆயினும் அப்படி ஒன்றும் பெரிய செலவுகள் இல்லாமல் உங்களுடைய கட்டுக்குள் இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. இன்றைக்கு பயண மேன்மைகள் இளைஞர்களுக்கு ஏற்படும். வடக்கு நோக்கிய பயணங்கள் இன்றைக்கு வெகுவான மீனராசிக்காரர்களுக்கு ஏற்பட்டு அந்த பயணத்தின் மூலமாக சில நல்ல பலன்கள் பயணம் போகின்ற ஒரு நிலைகள், அந்த உறுதியான அமைப்புகளில் ஒரு நல்ல முடிவுகள் ஏற்படும். எதுக்காக போகிறீங்களோ அதை ஜெயித்து கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மீனத்தினர் எல்லோருக்கும் இன்று. இன்றைக்கு நம்முடைய ஜோதிட விளக்க பகுதியில் திடீர் அதிர்ஷ்டம் வருவதை பற்றியும் அதை சிலர் தக்க வைத்து கொள்ளாமல் நழுவ விடுவதை பற்றியும் இன்றைக்கு ஒரு விளக்கமாக பார்க்கலாம். எல்லாருக்குமே அதிர்ஷ்டம் வந்துடுறதில்லைங்க. நம்மில் எல்லாருமே அதிர்ஷ்டமானவர்கள் இல்லை. ஒரு 10,000-ல் ஒருவரோ, லட்சத்தில் ஒருவரோ, கோடியில் ஒருவரோ தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகளாக இருப்போம். அதாவது கோடியில் ஒருவர் கோடீஸ்வரனாக இருக்கிறார், லட்சத்தில் ஒருவர் ஒரு கோடிகள் இருந்தாலும் கூட ஒரு லட்சாதிபதியாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறார். இது போன்ற சில வித்தியாசங்கள் இருக்கின்றன இல்லையா? அதே நேரத்தில் சிலரை பார்த்திங்கன்னா அதிகமான பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனால் அதை தக்க வச்சுக்க முடியாமல் அப்படியே விட்டுருப்பாங்க. ஆக இந்த அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய திடீர் அதிர்ஷ்டம் வரக்கூடிய நிலைமைகள் ஜாதகப்படி எப்படி வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா 5, 9ஆம் இடங்கள் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். அதே நேரத்தில் அதை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்புகளுக்கு 11ஆம் பாவகம் என்று சொல்லப்படக்கூடிய லாபஸ்தானம் வலுவாக இருக்கிறதா என்பதை மிக உறுதியாக பார்ப்போம். 2, 11ஆம் இடங்கள் வலுத்து இருக்கின்ற ஒருவருக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஆனால் அதை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பது அதனுடைய சுபத்துவ பாவத்துவ தன்மையை பொறுத்தது. இன்னொன்றையும் நான் அடிக்கடி எல்லா நிலைகளையும் சொல்லுவேன். எல்லா விதமான அதிர்ஷ்டங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நிலைத்த நீடித்த அதிர்ஷ்டத்தை பெற்றிருக்கக்கூடிய மனிதருடைய ஒரு லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்தன்மையோடு அமைந்திருக்கும். இந்த சுபத்தன்மை சுபத்துவம் என்பதை நீங்கள் எந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், லக்னத்தில் குரு சுக்கிரன் போன்ற பௌர்ணமி சந்திரன் போன்ற சுபர்கள் இருப்பது அல்லது அவர்களை பார்ப்பது, லக்னாதிபதியே குரு சுக்கிர பௌர்ணமி சந்திரனோடு தொடர்பு கொண்டிருப்பது, சேர்ந்திருப்பது, பார்வையால் இருப்பது என்பதை போன்றவர்கள் மட்டுமே ஒரு நிலைத்த நீடித்த, அதாவது பிறந்ததிலிருந்து அல்லது சம்பாதிக்க ஆரம்பிச்சதிலிருந்து, எல்லாருமே பிறந்ததிலிருந்து ஒரு பெரிய அமைப்போல் இது பண்ணுறதில்லை. அதே நேரத்தில் ஒரு 35 வயசுக்கு மேலே இயல்பாக சம்பாதிக்கிறாங்க. 50 வயசில் சில பேருக்கு ஒரு மாதிரியாக பணம் போய்விடுகிறது. 30, 35 வயசுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பித்து ஒரு 70 வயது வரைக்கும் அதை கட்டி காத்து கொண்டு அப்படியே குழந்தைகளுக்கும் அதை கடத்தி கொண்டு கொடுக்கின்ற சிலருடைய அமைப்புகளை பார்த்தீர்களே. ஆனால் இப்போது நான் சொன்னதைப் போல அவர்களுடைய லக்னம் லக்னாதிபதி போன்ற அமைப்புகள் மிகுந்த சுபத்துவமாகி அவர்களுக்கு அந்த பருவத்தில் 5, 9, 10, 11 போன்ற அதிர்ஷ்டத்தையும் செயல்பாடுகளையும் நிலைத்தன்மையையும் கொடுக்கக்கூடிய நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடிய கேந்திர கோணாதிபதி 2, 11ஆம் அதிபதியுடைய தசை வருங்க. அதாவது சுருக்கமாக 6, 8 தசை வரக்கூடாது. இந்த 6, 8 தசைகள் கூட சுபத்துவமாக இருக்கும்போது ஒருவருக்கு சாமர்த்தியமான வழிகளில் சிலரை ஏமாற்றி பிழைக்கிறார் என்று சொல்லிவிடுகிறார்கள் இல்லையா? ஒரு மாதிரியான திடீர் அதிர்ஷ்டம் சில நிலைகளில் பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் வரும். சிலருக்கு புதையல் கூட கிடைக்கலாம். அல்லது சிலருக்கு ஒரு நிலையில் ஒரு தூரத்து உறவினரிடமிருந்து ஒரு மிகப்பெரிய சொத்து கிடைத்து அதற்கு பிறகு அவருடைய வியாபாரத்தில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம் என்பது போன்ற அமைப்புகள் இருக்கலாம். தற்போது பெருகி வருகின்ற ரியல் எஸ்டேட் போன்ற அமைப்புகளில் என்றைக்கோ நான் வாங்கி போட்டு வைத்திருந்த இந்த இடம் இன்றைக்கு ஒரு மாதிரியாக பல மடங்கு பெருகி லட்சக்கணக்கில் வாங்கிய இடம் இன்றைக்கு கோடிக்கணக்கில் போகிறது என்பது போன்ற சூழல்கள் அத்தனையும் 6, 8 போன்ற அதிபதிகள் சுபத்தன்மையோடு சுபத்துவமாக இருந்து ஒரு பருவத்தில் தசை நடத்தும் போது வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆகவே பொதுவாகவே ஒரு மனிதன் நீடித்த அதிர்ஷ்டத்தை ஏற்றமிறக்கம் இல்லாமல் ஒரு நிலையில் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டத்தை என்கின்ற அமைப்பில் அவருடைய லக்னம் லக்னாதிபதி போன்ற கிரக அமைப்புகள் அவருக்கு மிகுந்த சுபத்துவமாக இருக்கும். நல்ல விதமான 35 வயது 40 வயது அல்லது 30 வயதிலிருந்தே ஆரம்பிக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய 9, 10ஆம் அதிபதிகளுடைய தசை அல்லது 2, 11 என்று சொல்லப்படக்கூடிய தன லாபாதிபதிகளுடைய தசைகளின் மூலமாக அவர் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை அடைந்து அதனை லக்னாதிபதியின் சுபத்துவத்தின் காரணமாக தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதும் அமையும் என்பதுதான் இன்றைய விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.